வணக்கம் நம்பிக்கை. உலக அதிசயங்களின் இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க போறது பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி தான். இதை பத்தி நம்ம கூட விளக்கமா பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், பெர்முடா முக்கோணம் ஒரு பயங்கரமான கடல் பகுதியா சித்தரிக்கப்பட்டு வருது. இதை பத்தி சொல்லுங்க சார். பெர்முடா ட்ரையாங்கிள், டெவில்ஸ் ட்ரையாங்கிள், பெர்முடா முக்கோணம் ஒரு பிசாசு முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி இந்த கடல் பகுதி சித்தரிக்கப்படுது. இது வட அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்குது. இந்த கடல் பகுதிக்குள் நுழைந்த நிறைய கப்பல்கள், நிறைய விமானங்கள் காணாமலே போயிடுச்சு. அதனால இந்த பகுதிக்கு போறதே பெரிய டேஞ்சர் அப்படிங்கிற ஒரு கருத்து சில பத்தாண்டுகளாக பெரிய அளவில் பேசப்படுது. ஸோ இதை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு ஆபத்தான இந்த பெர்முடா முக்கோணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பெர்முடா முக்கோணம் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிறது. இந்த முக்கோணத்தின் 3 புள்ளிகள், ஒரு புள்ளி அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் உள்ள மியாமி, மற்றொன்று போர்ட்டோரிக்காவில் உள்ள சான்ஜுவான், அடுத்தது 3வது பாயிண்ட் பெர்முடா தீவு. பெர்முடா தீவு என்பது பிரிட்டனின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சுயாட்சி உள்ள ஒரு தீவு. இந்த முக்கோண பகுதியின் பரப்பளவு கிட்டத்தட்ட 40 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்த பகுதியில்தான் பிரபலமான போர்ட்டோரிக்கோ பள்ளம், போர்ட்டோரிக்கோ ட்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 27,000 அடி ஆழம் கொண்ட மிக பெரிய பள்ளம். இதுதான் அட்லாண்டிக் பெருங்கடலிலே மிகப்பெரிய ட்ரெஞ்ச் என்று கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிறது ஒரு மிக முக்கியமான நிறைய கப்பல்கள், விமானங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பாதை. பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு முக்கிய பாதையா இருக்கு. இருந்தாலும் இது திகில் நிறைந்த ஒரு இடமா சொல்றாங்கல்ல சார், அதுக்கான காரணம் என்ன? அதாவது பல கதைகள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி உருவாக்கப்பட்டுருச்சு. கடந்த 200 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள், 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த பகுதியில் காணாமல் போயிடுச்சு அப்படின்ற கருத்து நிலவுது. அதில் 2 முக்கியமான இன்சிடென்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, 1918 யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் என்ற ஒரு கப்பல் அங்கே காணாமல் போயிடுச்சு. அடுத்து 1945ஆம் ஆண்டில் ஃப்ளைட் 19 அப்படிங்கிற மிக முக்கியமான அமெரிக்க விமானம் காணாமல் போயிடுச்சு. ஸோ இந்த 2 இன்சிடென்ட்ஸ் இதனுடைய முக்கியத்துவத்தை அதிகமாக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் வேறு பல கப்பல்கள், விமானங்கள் அங்கே காணாமல் போயிடுச்சுங்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும், அதை சுற்றி உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகளும் சேர்ந்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை ஒரு பரபரப்பான இடமா மாத்திருச்சு. ஸோ அந்த 1918 யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் அந்த கப்பல் காணாமல் போனதுக்கு நீங்க சொன்ன மாதிரி பல கதைகள் இருக்கு. அதனுடைய உண்மை கதை அல்லது இந்த கதைகளை பற்றி எங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா? யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் காணாமல் போனது 1918 மார்ச் 4ஆம் தேதி. இது அமெரிக்க கடற்படை சரக்கு கப்பல். இது 19,000 டன் எடை கொண்டது. இந்த கப்பல் பிரேசிலின் ரியோ டிஜெனராவிலிருந்து 10,000 டன் மேங்கனீஸ் தாதுவை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. இந்த கப்பல் கடைசியாக பார்படோஸில் மார்ச் 3, 1918 அன்று தரையிறங்கியது. மார்ச் 4ஆம் தேதி பார்படோஸை விட்டு புறப்பட்ட பிறகு கப்பல் பற்றிய எந்த தடையும் இல்லாமல் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த கப்பலில் பயணம் செய்த 306 பேரும் அந்த கப்பலும் மாயமானது எப்படி அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. முதல் உலகப் போரில் அமெரிக்க கடற்படைக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி இந்த கப்பல் காணாமல் போனதை அமெரிக்க கடற்படை அறிவித்தது. இந்த மறைவை பற்றி பல்வேறு கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டன. அதாவது வேற்று கிரகவாசிகள் கடத்தி சென்றிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து, சி மான்சஸ் மிகப்பெரிய கடல் உயிரினங்கள் இதை அடித்து காலி பண்ணியிருக்கலான்னு ஒரு கருத்து. ஸோ இது போன்ற பல்வேறு அமானுஷ்ய கதைகள் பரப்பப்பட்டன. ஆனால் இன்று வரை செய்யப்பட்ட ஆய்வுகளிலிருந்து சொல்லக்கூடிய உண்மையான காரணங்கள், புயல் போன்ற மோசமான வானிலை காரணமாக அந்த கப்பல் மூழ்கி இருக்கலாம், அல்லது அதிக சுமை காரணமாக அந்த கப்பல் மூழ்கி இருக்கலாம், அல்லது ஏற்கனவே அந்த கப்பலின் 2 என்ஜின்களில் ஒன்று பழுதுபட்டிருந்தது, மற்றொன்றும் பழுதுபட்டிருக்கலாம். இன்னொரு காரணமாக சொல்லப்படுவது, அந்த கப்பலுடைய கேப்டன் மது அருந்தும் பழக்கம் கொண்டவர். அதனால் ஏற்பட்ட குழப்பங்களில் தவறான முடிவுகள் எடுத்து கவிழ்ந்திருக்கலாம். இது போன்ற
அறிவியல் விளக்கங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. சார், கப்பல் காணாமல் போனதை பத்தி சொன்னீங்க. இதே மாதிரி 1945 ஃபிளைட் 19ன்ற ஒரு ஃபிளைட்டுமே வந்து காணாம போயிருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். 1945 காணாமல் போன ஃப்ளைட் 19 என்பது ஒரு விமானம் அல்ல, 5 கடற்படை விமானங்கள், 14 பேர் கொண்ட விமானப்படை குழுவுடன் இந்த விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தன. அமெரிக்காவின் கடற்படை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஒரு நீண்ட தூர பயிற்சியை எடுத்துவிட்டு திரும்பி வருவதாக அவை திட்டமிட்டிருந்தன. ஆனால் இந்த பயணத்தின் போது தலைமை விமானி சார்லஸ் டெய்லர் அப்படிங்கிறவர் தரை கட்டுப்பாட்டு நிலையத்தோடு தொடர்பு கொண்டு விமானத்தின் காம்பஸ்கள் முறையாக செயல்படவில்லை, நாங்கள் எங்கே இருக்கிறோன்னே தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு மெசேஜ் கொடுத்துருக்கிறார். அந்த மெசேஜ் வந்து சில மணி நேரங்களில் முற்றிலும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. 5 விமானங்களும் மறைந்து விட்டன. ஃப்ளைட் 19 சென்ற 14 பேர் காணாமல் போய்விட்டதால் அவர்களை தேடி ஒரு மீட்பு விமானம் சென்றது. அதில் 13 பேர் பயணித்தனர். அந்த விமானமும் காணாமல் போய்விட்டது. எனவே ஃப்ளைட் 19 பயணித்த 14 பேர், மீட்பு விமானக்குழுவில் சென்ற 13 பேர் என மொத்தம் 27 பேர் காணாமல் போய்விட்டனர். ஸோ இதிலும் வேற்று கிரகவாசிகள் கடத்தி சென்றிருக்கலாம் என்றும் சில அமானுஷ்ய சக்திகள் பற்றியும் பல்வேறு கதைகள் உருவாகி பரபரப்பாக பேசப்பட்டன. அறிவியல் மற்றும் இயற்கை விளக்கங்கள் என்னன்னா, ஒன்று ஒரு மோசமான வானிலை காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து. இன்னொன்று, அந்த தலைமை விமானி சார்லஸ் டெய்லர் ஒரு அனுபவ குறைவான விமானி, அவர் வந்து கடல் வழி தவறாக கணித்து விமானத்தை செலுத்தி இருக்கலாம், எரிபொருள் தீர்ந்திருக்கலாம் என்ற கருத்துக்கள் இருக்கு. எனவே அமானுஷ்யம் பற்றிய கதைகளை விட இயற்கை அல்லது அறிவியல் சார்ந்த விளக்கங்களைத்தான் நாம் ஏற்க வேண்டும். சார், ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய இந்த பெர்முடா முக்கோணம் பகுதியில பயணித்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவருடைய கருத்து என்னவா இருந்தது? அமெரிக்காவை தேடி ஐரோப்பாவில் இருந்து புறப்பட்டு போனவர் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் என்று சொல்கிறோம். அவருடைய முதல் பயணம் 1492. அது உண்மையிலே ஒரு சாகச பயணம். அந்த சாகச பயணத்தின் ஒவ்வொரு நாள் அனுபவங்களையும் அவர் ஒரு டைரியாக எழுதியிருந்தார். அவர் காலத்தில் பெர்முடா முக்கோணம் என்ற ஒரு கான்செப்டோ அதை பற்றிய திகில் கதைகளோ கிடையாது. ஆனால் அவர் அந்த பகுதியை கடந்து தான் அவருடைய கப்பல் சென்றது. சாண்டா மரியா, பின்டா, நினா ஆகிய 3 கப்பல்களில் அவருடைய குழு அமெரிக்காவை தேடி பயணப்பட்டது. இந்த குறிப்பிட்ட பகுதியை கடந்து செல்லும்போது அவர் தன்னுடைய டைரியில் என்ன எழுதியிருக்கிறார்னா, இந்த பகுதியில் காம்பஸ் சரியாக வேலை செய்யவில்லை. இது வந்து என்னுடைய குழுவினரிடம் பெரிய கவலையை உருவாக்கிச்சு. பட் நான் விளக்கம் கொடுத்தேன், காம்பஸ் வந்து பல இடங்களில் சில குழப்பங்களை எதிர்கொள்ளும், மீண்டும் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லி என்னுடைய குழுவினரை நான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு குறிப்பு என்ன எழுதினார்னா, நாங்கள் கப்பலிலிருந்து பார்க்கும்போது விசித்திரமான ஒளிகளை கண்டோம், அவை நடனமாடுவது போன்ற ஒளிகள் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் ஒரு அறிவியல் விளக்கம் என்னன்னா, அவர் பார்த்த ஒளி பெரும்பாலும் மீட்டியாஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று, அவங்க வந்து ஒரு நிலப்பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே அதுதான் நடந்தது. அந்த நடனமாடும் ஒளியை அவர் பார்த்த சில மணி நேரங்களில் அவர்கள் நிலப்பகுதியை அடைந்து விட்டார்கள். இந்த மாதிரி கிறிஸ்டோபர் கொலம்பஸுடைய கடல் பயணங்கள் மிக பிரபலமானவை. அவருடைய டைரி குறிப்புகளில் உள்ள இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு பின் நாட்களில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய கட்டுக்கதைகளை உருவாக்கி விட்டார்கள். கொலம்பஸ் காலத்திலேயே பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் நிறைந்த பிரதேசமா இருந்திருக்கு அப்படிங்கிற கட்டுக்கதைகள் பரவலாகிவிட்டன. சார், இந்த அபாயமான இடத்துக்கு பெர்முடா முக்கோணம் அப்படின்ற பெயரை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினது யாரு? பின்னாடி அது எப்படி பிரபலமாச்சு? பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற பெயரை முதலில் பயன்படுத்தியவர் வின்சென்ட் கார்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான அமெரிக்க எழுத்தாளர். அர்காசி அப்படிங்கிற பத்திரிகையில் முதலாக அவர் 1964ஆம் ஆண்டு இந்த சொல்லை பயன்படுத்தி, பெர்முடா ட்ரையாங்கிள் என்ற சொல்லை பயன்படுத்தி ஒரு கட்டுரை எழுதினார். த டெட்லி பெர்முடா ட்ரையாங்கிள், அதுதான் கட்டுரை தலைப்பு. அதில் வந்து 1918 USS சைக்ளோப்ஸ் கப்பல் காணாமல் போனது, 1945
ஃப்ளைட் 19 காணாமல் போனது போன்ற முக்கிய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு ஒரு பில்டப் கொடுத்து அவர் எழுதிட்டார். ஸோ பெர்முடா ட்ரையாங்கிள் என்பது ஒரு மர்மமான பகுதி என்ற கருத்து முதலாக விதைக்கப்பட்டது. அது மிக விரைவில் ஒரு தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. 1964ஆம் ஆண்டு வின்சென்ட் காடிஸ் எழுதிய கட்டுரையை தொடர்ந்து 1974ஆம் ஆண்டில் சார்லஸ் பெர்லிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க எழுத்தாளர் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். இது அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய கான்செப்டை இன்னும் விரிவாக்கி நிறைய அமானுஷ்ய சக்திகள் பற்றிய கட்டுக்கதைகளோடு அந்த புத்தகம் வெளியாகி பெரிய அளவில் பரபரப்பாக விற்பனையாச்சு. 1970s 1980s பார்த்தீங்கன்னா நிறைய பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய நிறைய திரைப்படங்கள், டிவி ஷோஸ் எல்லாம் வர ஆரம்பித்து அதை பற்றிய ஒரு பரபரப்பை உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த அமானுஷ்ய காரணங்கள் பற்றிய தகவல்கள் எப்போதுமே ஈஸியாக தீயாக பரவிடும். அந்த வகையில் இன்று வரை பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு டேஞ்சரஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதும் அதுக்கு அமானுஷ்ய சக்திகள் தான் காரணம் அப்படிங்கிற கருத்தும் இன்னைக்கும் பரவலாயிட்டு தான் வருது. சார், அப்போ பெர்முடா முக்கோணம்ன்ற இந்த பகுதி உண்மையிலேயே ஒரு ஆபத்தான பகுதி தானா, இல்லாட்டி இது குறித்து வந்த ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது, அறிவியல் ரீதியான உண்மைகள்லாம் என்னவா இருக்கு? பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய கட்டுக்கதைகள் ஒரு பக்கம் பரவிட்டு இருந்தாலும் அதை பற்றிய அறிவியல் பூர்வமான கட்டுரைகளும் புத்தகங்களும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இருந்தன. 1975ஆம் ஆண்டு பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி சால்வ்டு அப்படின்னு லாரி குஷ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதினார். இந்த புத்தகத்தில் பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றிய நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு ஒன்னொன்னையும் பற்றி விரிவான விளக்கங்கள் கொடுத்திருந்தார். அதில் குறிப்பாக 1937 நடந்த ஒரு ஃப்ளைட் இன்சிடென்ட்ஸை குறிப்பிடுறாரு. அந்த விமானம் உண்மையிலே கடற்கரையிலிருந்து புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்ததை கடற்கரையில் நிறைய மக்கள் பார்த்தார்கள் என்ற தகவலையும் சொல்லியிருக்கார். ஸோ நிறைய மக்கள் முன்பு ஒரு விபத்தாக நடந்த ஒரு விமான சம்பவத்தை ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் என்ற ஒரு ஆழ்கடல் பகுதியில் நடந்த ஒரு அமானுஷ்ய விஷயமாக மாற்றுவது தவறு அப்படின்னு விளக்குறார். இந்த டைப்பில் அவர் நிறைய இன்சிடென்ட்ஸை ஒன்னொன்னையும் டீகோட் பண்ணி அட்டகாசமாக அறிவியல் விளக்கங்களோட நிரூபித்தார். அதே மாதிரி வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு 2013 உலகின் 10 ஆபத்தான கடல் பகுதிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குது. அந்த லிஸ்ட்டில் பெர்முடா ட்ரையாங்கிளே இல்லை. ஸோ பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் திடீர்னு மீத்தேன் வாயு பெரிய அளவில் வெளிப்பட்டு கப்பல்கள் விமானங்களை காவு வாங்குவதாக ஒரு கருத்து நிலவுச்சு. ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்பதை US ஜியாலஜிக்கல் சர்வே நிரூபிச்சிருக்கு. ஒப்பீட்டளவில் அதிக கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பெர்முடா ட்ரையாங்கிள். அதனால் அதிக போக்குவரத்தில் ஒரு சில விபத்துகள் நடக்கும்போது அவற்றின் மீது கட்டுக்கதைகளை சேர்த்து இதை ஒரு திகில் பிரதேசமாக காட்டிவிட்டார்கள் என்பதுதான் அறிவியலாளர்களின் கருத்து. திகில் நிறைந்த இடமா பார்க்கக்கூடிய இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுடைய அரிய தகவல்களை ஒரு தொகுப்பா இப்போ சொல்றீங்களா சார்? பெர்முடா ட்ரையாங்கிள் அல்லது டெவில்ஸ் ட்ரையாங்கிள் என்று பரவலாக கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்ட பகுதி வட அட்லாண்டிக் கடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கு இயற்கையாக நேரிட்ட சில கப்பல் விபத்துக்கள், விமான விபத்துக்களை சிலர் கட்டுக்கதைகளாக மாற்றி விட்டார்கள். அது ஒரு அமானுஷ்ய சக்தி அதனால் ஏற்படக்கூடிய விபத்து என்றும், அல்லது வேற்று கிரகவாசிகள் அதை செய்து விட்டதாகவும் இந்த மாதிரிலாம் கட்டுக்கதைகள் உருவாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளில் தெரிய வந்தது என்னன்னா, இந்த இன்சிடென்ட்ஸ் பெரும்பாலும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் சில இயற்கை காரணங்களால் நேரிட்ட விபத்துக்கள். இவற்றுக்கு அமானுஷ்ய விளக்கங்கள் தேவையில்லை என்பதுதான் உண்மை. கேட்கவே ரொம்பவே அதிசயமா இருக்கு சார். இந்த அதிசயமான பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி பல அரிய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சுமையா.